கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 1 அதிகாரம் 37வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் வயதான காலங்களில் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து, சகரியாவுடைய வாழ்க்கையில் ரொம்ப வயதான நேரத்திலும் குழந்தையே பிறக்கக்கூடாத அளவுக்கு வயதான காலங்களில் ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கொடுத்து, அவர்கள் வாழ்க்கையில் குழந்தையே இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்ப்பம் செத்த இடத்திலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலைமையில், எல்லாமே முடியாது என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய காரியங்களில் நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு மிக பெரும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவரால் செய்ய முடியும். ஒன்றுமே முடியாது என்று எண்ணுகின்ற காரியங்களில் தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு சகரியாவுக்கு இரக்கம் பாராட்டி ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே அவரை ஆசீர்வதித்தது போல, வயதான காலங்களில் ஆச்சரியப்படும் விதத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தது போல, இன்றைய நாட்களிலும் கர்த்தராகிய ஆண்டவரை நம்பி வாழுகின்ற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் முடியாது என்று நினைக்கக்கூடிய காரியங்களில் நிச்சயமாகவே கர்த்தரால் முடியும் என்று அநேக அற்புதங்களை ஆண்டவர் இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். முடியாத காரியத்தை முடித்து வைக்கக்கூடியவராக இருக்கின்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று இந்த உலகத்திலே வசனம் சொல்லி இருக்கிறது. ஆகவே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முடியாத காரியங்களை முடித்து வைத்து அதை ஆசீர்வாதமாக்கி கொடுத்து, கர்த்தரை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணும்படி செய்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகின்ற வல்லமையுள்ள தேவனாக ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே அவரை நம்பி வாழுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மிக பெரும் அற்புதத்தை செய்து அவர்களை மகிழ பண்ணி அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுகின்றவராக இருக்கின்றார்.